அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மிராக்கள் ஏற்படும். ஆனால் அந்த மிராக்கள்ன்றது வந்து என் கூட நீங்கள் அந்த வீடியோனுடைய கடைசி வரைக்கும் பயணிக்கிறதுனால உங்களுக்கு சில புரிதல்கள் ஏற்பட்டு ஒரு 4-5 லைனில் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த மிராக்கள் ஏற்படுமே தவிர, சும்மா என் சேனலில் பார்க்கறதுனாலையோ 1-2 நான் சொல்கிற இந்த மாதிரி இந்த சாவி வச்சுக்கோங்க, அந்த ஆப்பிளில் வச்சு கும்பிடுங்க அப்படி சொல்லிட்டா அந்த மிராக்கள் ஏற்படுமான்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அது ஒரு மேஜிக் இருக்குது. என்னுடைய வீடியோ மூலமாக சில மேஜிக்ஸை அதுக்குள்ளே நான் ஒழிக்க வச்சுருக்கேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் சொல்கிற விஷயங்களில் சில மேஜிக் ஒளிச்சு இருக்கேன். அந்த ஒளிச்சு வச்சுருக்கிற மேஜிக்கை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த பிரபஞ்சத்தினுடைய சாவியை உங்களால் திறக்க முடியும். அந்த பிரபஞ்சத்தினுடைய சாவியை நீங்கள் திறக்கிறதுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் ஒரு சாவி நான் தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சாவி வாங்கிறதுக்கு ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. அது எந்த மாதிரி போயிட்டு அமேசானில் தேடினா இந்த மாதிரி சாவி கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு சாவியை வச்சுக்கோங்கன்னு சொல்ல போகிறேன். ஆனால் உங்கள் மைண்டெல்லாம் ஒரு சாவி, ஆப்பிள், வாழைப்பழம் அப்படி நின்றுடக்கூடாது. அது வெறும் பொருள். அந்த பொருளை வாங்கி வீட்டில் வச்சவொடனே மிராக்கள் ஏற்படும்னு நினச்சா நிச்சயமாக அந்த மிராக்கள் ஏற்பட வாய்ப்பு கிடையாது. அந்த நான் சில விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களை சொல்கிறேன். அது உள்ளே இருக்கிற மேஜிக் விஷயங்களை நீ கண்டுபிடிக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து வியூவர்ஸ் வந்து போட்டிருக்காங்க சிலதெல்லாம். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். நான் ஒரு முறை ஒரு 8 விரல்லையோ என்னவோ மோதிரம் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு தபேலா வாசிக்கிற மாதிரி இத்தனை மோதிரம் ஏன் போட்டுருக்குறேன்னு கேட்டாங்க. அதுக்கு அடுத்த வாரமே அந்த மொத்தம் இதுவுமே நகையுமே அடமானம் வைக்கிற மாதிரியோ ஏதோ ஒன்று விற்றுற மாதிரி ஆயிடுச்சு. காரும் தொலைஞ்சி போச்சுன்னு ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க. அது வந்து மேலாப்பா இப்போ நம்மலாம் பார்க்குற விஷயம். ஒருத்தர்கிட்ட சொன்னோமா, திஷ்டி ஆயிடுச்சா, அது கைவிட்டு போயிடுச்சா, அது இல்லை மேட்ரு. இதெல்லாம் கைவிட்டு போகிறத விட பெரிய அநியாயமான விஷயங்கள்லாம் நடக்குது. ஒரு பொருள் தொலைகிறத விட வாழ்க்கையில் உங்களுக்கு பயங்கரமான ஒரு அறிவு இருந்திருக்கும், இல்லை பயங்கரமான ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தோடு நீங்கள் பிறந்திருப்பீங்க. ஆனால் மற்றவங்களுடைய இன்ட்ரப்ஷன் காரணமாகவே அது உங்கள் கைவிட்டு போயிருக்கும். அதனால் பயங்கரமான மனவலிக்கு ஆளாகி இருப்பீங்க. அந்த விஷயம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் இப்போ நம்ம ஒரு பெரிய சாதனை ஒன்று பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமே. ஆனால் சொல்ல முடியாது. அதை நீ வாய் விட்டு அதை நீ பண்ணலாம் வந்திருந்தேன்னா இது நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு. ஏன்னா சில சாட்சிகள் நம்ம உலகத்துக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் எவ்வளோ அதுக்காக விட்டு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ சில விஷயங்களுக்கு நாலேஜை வளர்த்துருக்கீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அதுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது, எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை வாய் விட்டு சொல்ல முடியாது. அந்த நிகழ்ச்சி நடந்திருந்தால் மட்டுமே அதை நிரூபிச்சிருக்க முடியும். அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்திருந்தால் நீங்கள் வாய் விட்டு கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தானாகவே பிரபஞ்சத்தில், சமுதாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அது வந்து மறைமுகமான எதிர்ப்புகளால் நீங்கள் உங்களுக்கு கையை விட்டு போகுது, அந்த விஷயம் போயிடுச்சு. அந்த வலியினால் டிப்ரெஷன் போகிறீங்க. டிப்ரெஷன் போகிறதுனால சூசைட் அளவுக்கு போயிடுறீங்க, செத்து போகிற அளவுக்கு போயிடுறீங்க. அது நீங்களாக இருக்கலாம், உங்கள் உறவுகளில் கூட யாராவது இருக்கலாம். அந்த அளவுக்கு டிப்ரெஷன் போனதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். அந்த காரணத்துக்கு பின்னால் இருக்கின்ற நபருக்கு உங்கள் மீது இருக்கின்ற பயங்கர போட்டியும் எதிர்ப்பும் தான் காரணம் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆனால் சமுதாயத்தில் அதற்கு எந்த சாட்சியும் கிடையாது. அதனால தானே நம்ம சித்தரை கும்பிட்றோம், கடவுளை கும்பிட்றோம். மறைமுகமாக இருக்கிற கடவுள்களை, கண்ணுக்கு தெரியாத கடவுளை ஏன் நம்ம கேட்டுருக்குறோம்? அவரால் எதனா பண்ண முடியுமா? அவரால் எதனா நமக்கு பெஸ்ட்டாக எதனா பண்ணி கொடுக்க முடியுமா? அப்படின்னு தானே நம்மளுக்கு திரைக்கு பின்னால் இருக்கிற சித்தர்களையும் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத திரைக்கு பின்னால் இருக்கின்ற அந்த பிரபஞ்சத்தையும் அந்த கடவுளையும் ஏதாவது செஞ்சு, இப்போவாவது நான் இருக்கிற குறை காலத்தில், எனக்கு இப்போ இருக்கிற வயசு இதிலேருந்து என்னுடைய முடிவு காலத்துக்குள்ளே நான் இழந்த அதே விஷயத்தை கிடைக்கலனா கூட பரவாயில்ல, ஆனால் அதில் ஒரு பாதி அளவுக்கு பர்சன்டேஜாவது அது கிடச்சிட்ட பின்னாடி நான் செத்து போயிடுறேனே அப்படின்ற மனநிலையோடு தானே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிற விஷயங்களோட ஆழம் புரிஞ்சுக்கோங்க. அப்புறமா அந்த சாவியை எடுக்கிற விஷயம் அது வரலாம். நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒரு ஆஞ்சநேயர் போட்ட இது காமிச்சேன் பாருங்கள். இது என்கிட்ட நான் வீட்டிலேருந்து திடீர்னு 369 சாவி மாதிரியே கிடச்சிதுன்னு சொன்னேன் பாருங்கள். அவரை நீம் கரோலி பாபா வணங்கத்துக்கு குளிச்சுட்டு போய் பூஜை ரூமில் கும்பிடும்போது நீம் கரோலி பாபான்ற அந்த பறவை சத்தம் கேட்குது.
கேட்ட உடனே இந்த கீ கிடைக்குது எனக்கு கையில். இந்த கீயை நாங்கள் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணல. எதுக்குமே எதுக்கான கீனே தெரியாது. அது இருக்குது. அது பிரபஞ்சத்தின் சாவி, சாவித்திரி தேவின்னு சொல்கிறீங்களா, அந்த பிரபஞ்சத்தை திறப்பதற்கான சாவின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அது இருக்கட்டும்லாம் சொல்லியிருந்தேன். ஒரு கீ செயின் ஏதோ பிளாஸ்டிக்கில் கூட இருக்கட்டும், ஒரு ஆஞ்சநேயர் வாங்கிக்கிங்க, அது நீம் கரோலி பாபாவை இப்போது நினச்சிங்கலாம் சொன்னேன் பாருங்கள். அந்த விஷயத்துக்கும் வரேன் நான். அதை விட அற்புதமான இன்னும் சில விஷயங்களை சொல்கிறேன். நேற்று என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பிரியதர்ஷினி என் கூட கான்டாக்டில் இருக்கிறவங்க, ஏறக்குறைய 1.5 வருஷமாக என் கூட கான்டாக்டில் இருக்கிறவங்க, அவங்க வந்து எனக்கு சாய் சத் சங்கத்தில் வாரம் உங்களுக்கு இந்த சத் சங்கம் படிக்கணும்னு அலர்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதை வந்து நான் தொடர்ந்து 1 வருஷமாக பண்ணியிருந்தேன். வியாழக்கிழமை உங்களுக்கு இந்த சத் சங்கம் படிக்கணும்னு அலர்ட் பண்ணுவாங்க அந்த இது குரூப்பில். அதில் என்னை சேர்த்து விட்டாங்க அவங்க. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன், இப்போ ஒரு 4-5 மாதமாக பாபாவே அதை என்னை ஸ்டாப் பண்ண சொன்னார். ஏன்னா அவர் ஐடியா வச்சுருந்துருப்பார், இப்போ நீ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதே பிரியதர்ஷினி மூலமாக உனக்கு நான் ராஜமாதங்கியும் மதங்கேஸ்வரரும் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே நீ அந்த வியாழக்கிழமை படிக்கிறது. நீங்கள் எப்பவுமே இந்த ஆன்மீக விஷயங்கள், இந்த ஸ்பிரிச்சுவலு புக்கு படிக்கிறது, கோலம் போடுறது, இது எல்லாமே இன்னைக்கு வியாழக்கிழமையாச்சே அதை சத்சங்கம் படிக்கணுமே, டைம் இருக்க போதிலேயே அந்த கட்டம் வந்துடுச்சுன்னா நிறுத்திடணும். சில சமயம் அந்த நாள் வரப்போதான் இருக்கும், வெள்ளிக்கிழமை வரப்போதான் இருக்கும், அந்த இடத்துல கலராக கோலம் போட போகிறோமான்னு இருக்கும். அப்போ தான் அது செய்யணும். இது செய்யணுமேன்னு நினச்சா எந்த ஆன்மீக விஷயத்தையும் நீங்கள் செய்ய தேவையில்லை. நான் கோபமாக சொல்லலை, அதோடு போதும்னு அர்த்தம். பிரபஞ்சம் வந்து நீ அதை செய்யறதுக்கு அந்த நாளுக்காக காத்துட்டுருக்கிற அப்படின்னா மட்டும்தான் அதை நம்ம செய்யணும். அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு இடர்பாடாக இருக்குது, ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, அது கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏகாதசி வந்துடுச்சு, இன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்கணுமே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இருக்க வேணாம். ஆனால் பெருமாளை நல்லாவே விதவிதமாக வணங்குங்க, அது வேணான்னு சொல்லலை. ஆனால் ஃபாஸ்டிங் இருக்குது அந்த நாள் வந்து தானே, அன்றைக்கி ஃபாஸ்டிங் இருந்து கும்பிட்டா நல்லாயிருக்கும், எப்போ தான் இந்த ஏகாதசி வருமோ அப்படி இருந்தால் ஃபாஸ்டிங் இருங்க. அது அந்த மாதிரி இருந்தால் தான் பெருமாள் உங்களை பண்ணுவாரன்னா அப்படிலாம் இல்லை. ரெண்டுத்துக்கும் தான் இருக்குது, எல்லாத்துக்குமே தான் கிடைக்கிது உங்களுக்கு. ஆனால் அந்த மனசில் ஒரு இடர்பாடை வச்சுட்டு செய்யும்போது, இது புத்தர் தான் கண்டுபிடிச்சார் இந்த விஷயத்தை. நான் இந்த உணவு கட்டுப்பாடெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு நான் இப்போ கடவுளை யோசித்தேன்னா என்னால் கடவுளை நெருங்க முடியல. அவர் அசைவம் சாப்பிடல, ஆனால் எனக்கு இந்த உணவு கட்டுப்பாடு இருந்துக்கிட்டு பல நாளாக ஃபாஸ்டிங் இருந்துட்டு தான் எனக்கு அந்த யோக சக்தியை கொண்டு வர முடியும்னா எனக்கு அது டஃப்பாக இருக்குது. அது இல்லாமல் எனக்கு பசிக்கு நான் சாப்பிட்டுட்டேனா என்னால் ஈஸியாக சீக்கிரமாக என்னால் அந்த யோக சக்திக்கு போயிட முடியுது அப்படின்ற விஷயத்த புத்தர் சொல்கிறார். அதனால் அது மெனக்கெட்டு எதையும் பண்ணாதீங்கன்ற ஆன்மீக விஷயத்தில் மட்டும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணலைன்னாவே என்ன ஆகும்னா கடவுள்கிட்ட ரொம்ப நெருங்கிடுவீங்க நீங்கள். அந்த மாதிரி நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஹனுமன் இது நாளைக்கு ஹனுமன் ஜெயந்தி இருக்குது, நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அந்த சமயத்தில் 2 பிரியதர்ஷினியில் அந்த பாபான்றவர் கொண்டு வந்தார், நிறுத்திட்டேன். அந்த சத்சங்கம் படிக்கிறது நிறுத்திட்டேன் இப்போல்லாம். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து தான் மகாஏழ அமாவாசைக்கு தான் பிரியதர்ஷினின்றவங்க அந்த இவங்களை பற்றி சொல்கிறது, ராஜமாதங்கின்றவங்களை பற்றி சொல்கிறது. அது அற்புதமாக இருக்குது. மதங்கேஸ்வரரும் ராஜமாதங்கியும். ஏன்னா அவங்க வந்து தசமகா வித்யாவில் ஒருத்தர், அதனால் அது அவ்வளோ பவர்ஃபுல்லாகுது. அதை நான் சும்மா இல்லாமல் அந்த எந்திரமே ஹாலில் போட்டு 59 நாள் வச்சுருந்தேன். 59 நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நீம் கரோலி பாபா ஜாயின் ஆகிறார். நான் அதை 59வது நாளில் முடிக்கணுன்றது கூட அது நீம் கரோலி பாபா நம்பர்ன்றது தான் எனக்கு தெரியாது. அது பிரபஞ்சம் பண்ணுது அது எல்லாத்தையும். அப்புறம் கண்டுபிடிக்கிறேன் ஒன்றுனா, அதுக்கு இது கனெக்ஷனா, அதனால தான் 59 நாள் கரெக்டாக பண்ண வச்சுதான்லாம் நினைக்கிறேன். அது ஏன்னா சத்யசாய் பாபாவுடைய அது 59 நாள் இல்லை, அதுக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமையோடு நான் முடிக்கணும்னு பார்க்குறேன். 9 வெள்ளிக்கிழமை. அந்த 9 வெள்ளிக்கிழமை முடித்த 3வது நாள் சத்யசாய் பாபாவுடைய பிறந்த நாள் வருது, 23 வருது. சரி, அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கே ஃபினிஷ் பண்ணிடலாமே அப்படின்னு நினைக்கிறேன். சரி, போய் கவுண்ட் பண்ணி பார்த்தா என்ன நம்பர்னு பார்த்தா 59 நாள் இருக்குது அன்றைக்கி. அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் நீம் கரோலி பாபா 59 இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன் நான். அது ஏன்னா இவங்க எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் கொண்டு வந்தாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் இப்போ காலிலேருந்து. நீம் கரோலி பாபா நம்மளுக்கு கொண்டு வந்ததே சீரடி சாய்பாபாவா இல்லை ஏன்னா சீரடி சாய்பாபா ஒரு வியூவர் தான், அவங்க பேர் உமா. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஷீரடியிலேருந்து ஒரு சாய்பாபா சிலை ஒன்று எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த சீரடி சாய்பாபா வந்ததுலேருந்து நிறைய கஷ்டமான விஷயங்களும் நடந்திருக்குது. அந்த கஷ்டமான விஷயத்தை நானே என் கையாலேயே மீட்டெடுக்கிற விஷயங்களும் நடந்திருக்குது. நான் என்னால் என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு பார்த்தசாரதி, அவர் வந்து ரொம்ப நாளாக சொல்கிறார், நீ சீரடி போயிட்டு வரப்பாரியா இல்லையா
அட்லீஸ்ட் ஃப்ளைட்லேயானா போயிட்டு வந்துரு. உனக்கு அத்தனை நாள் டிலே ஆகும், அங்கே போய் தங்குறது அதெல்லாம் யோசித்துனா அப்படியானா போயிட்டு வந்துரு. நீயும் உங்கள் ஹஸ்பண்டும் போயிட்டு வந்துருங்க. அப்படி நீங்கள் தனியாக போக முடியாது. நீ ஹஸ்பண்டை கூட்டின்னு போயிட்டு வந்துருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு 4 வருஷமா. நான் சொல்கிற மாதிரி செய். ஒரு ரூ. 50 எடுத்து வச்சுட்டு நான் சீரடிக்கு வரேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீ என்ன வேணால் கொண்டு போய் போடு. அந்த ரூ. 50 எடுத்து வச்சுட்டு அந்த ரூ. 50 அப்படி சொன்னியானா சீக்கிரம் அவர் கூட்டின்னு போயிடுவார். ஒரு ரூ. 50 எடுத்து பாபாவுடைய பாதத்தில் வச்சுட்டு என்னை சீரடிக்கு கூட்டிமோன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போய் அங்கே நீ காணிக்கப்படும்போது அந்த ரூ. 50 சேர்த்துட்டு போய் போட்டுரு. அப்போ நீ அந்த ரூ. 50 இன்னும் அப்படியே இருக்குது. 3 வருஷமாக அந்த ரூ. 50 அப்படியே தான் வச்சுட்டுருக்கிறேன். ஆனால் என்னை புரிஞ்சு அவர் சீரடி பாபா பல முறை எனக்கு சொல்கிறாரு, நீ உன்னால் வர முடியலன்னா நானே உன் வீட்டுக்கு வரேன், உன்னால் வர முடியலன்னா நானே உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு தொடர்ந்து ஒரு 10 முறை சொல்கிறத கவனித்தேன். ஒரு 11ஆவது முறை இவங்க வியூவராக இருக்கிறவங்க உமான்றவங்க, நான் சீரடி போகிறேன், உங்களுக்கு எதனா வாங்கின்னு வரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. இன்னும் சீரடிக்கே வா, நான் கூட்டின்னு போகிறேன்னாங்க. சீரடிக்கும் நான் உன்னை கூட்டின்னு போகிறேன், கனகம்பட்டிக்கும் நான் உன்னை கூட்டின்னு போகிறேன்னாங்க அவங்க. இல்லை நீங்கள் அங்கேருந்து ஒரு சாய்பாபா சிலை மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க எனக்கு அப்படின்னேன். அவங்க வாங்கிட்டு வர சமயம் நான் எந்த கோயில்லையும் போகக்கூடாது. எங்கள் மாமியார் இல்லை அப்போது. மாமியார் போட்ட 1 மாதமோ நான் அதுக்குள்ளே எந்த கோயில்லையும் போகக்கூடாது. அதனால் கரெக்டாக ஐயப்பன் கோயிலுடைய வாசப்படியில் எடுத்துன்னு வந்து எனக்கு அந்த சீரடி சாய்பாபாவை கொடுத்துருங்க அப்படின்றேன். அந்த பாபாவை வச்சு வீட்டில் வச்ச நாள்லேருந்து பெரிய பெரிய அற்புத விஷயங்களும் நடந்திருக்குது. ரொம்ப வலியான விஷயங்கள் நடந்து அதை நானே கிளியர் பண்ணிவிட்டு நானே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சில விஷயங்களை பண்ணுற விஷயங்களும் நடந்திருக்குது. அந்த பாபாவது அவர் இருக்கிறார் வீட்டில். நேற்று என்ன ஆச்சுன்னா, இவங்க அந்த பிரியதர்ஷினின்றவங்க தான் ராஜமாதிங்க எடுத்துன்னு வந்தாங்க. இன்னொரு பிரியதர்ஷினி அவங்களும் வியூவர் தான். அவங்க அக்கௌண்ட்டில் பாபா படம் போட்டிருப்பாங்க. இவங்களும் இப்போ பாபா பக்தர் தான். இந்த மாதங்கி அமிச்சவங்களும் பயங்கர பாபா டிவோட்டி. இன்னொரு பிரியதர்ஷினி இருக்காங்க, அவங்களும் பாபாவுடைய சிம்பிள் போட்டு வச்சுருக்காங்க அவங்க அக்கௌண்ட்டில். அவங்க நேற்று ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க எனக்கு. அந்த லிங்க் வந்து நான் எடுத்து காப்பி பண்ணிட்டு அதை டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்கக்கூடாது, அதனால் எடுத்துடுறேன். ஆனால் அவங்க அமிச்ச லிங்க் வந்து அற்புதமான லிங்க்கு. அது சீரடி இவர் நீம் கரோலி பாபாவால் அந்த பிரியதர்ஷினி மூலமாக எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க அந்த வீடியோவை. அது வந்து கடவுளால் அனுப்பப்பட்ட விஷயம் அது. அது மாதிரி வந்து அதை போய் பார்க்குறேன். அங்கே போய் பார்த்த உடனே தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. இவர் தான் பவானி சங்கரா, பவானி இது அவர் பேர் சாகரா தெரியல அவர் பேர். அவர் தான் அந்த வீடியோவில் ஆதான் இதில் பேட்டி கொடுக்குறாரு. நீங்களாம் கூட பார்த்துருப்பீங்க. நான் அவர் பேசினாலே எப்படி எடுத்துக்குவேன்னா, பவானி கோயிலுக்கு தானே நான் போனேன். அங்கே இப்போ சப்த கண்ணியெல்லாம் இருக்கா, அன்றைக்கி மாலை போடுறதுக்கு கூட பவானி அம்மாவுக்கு மாலை போட தானே போனேன் அன்றைக்கி பார்த்து அவங்கெல்லாம் மொட்டை அடித்தாங்க பாருங்கள், அந்த குழந்தைங்க அதெல்லாம் நான் அன்றைக்கி அந்த பவானி அப்படின்ற பேரில் அவர் வந்தாருன்னா, பவானி அம்மா தான் நமக்கு இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஹிண்ட்டு நமக்கு வச்சுருக்காரு, அதை பார்க்க சொல்கிறாங்க அப்படி எடுத்துன்னு பார்ப்பேன். அதை எனக்கு ஷோ ஆகணும். நானாக போய் சர்ச் பண்ணி பார்க்க மாட்டேன். எனக்கு ஷோ ஆகணும் ஏன்னா எத்தனையோ வீடியோ இருக்கும், அதில் எனக்கு ஷோ ஆச்சுன்னா எனக்கானதுன்னு எடுத்துக்குவேன். அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. நிறைய விஷயம் சொல்லியிருந்தார் அவர் நேற்று. இவங்களும் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இந்த அனுமன் ஜெயந்திக்குள்ளே இதை நீங்கள் வீடியோவில் சொல்லிடுவீங்க அப்படின்றதுக்காக தான் அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன் அப்படின்றாங்க. இதில் அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குங்க. தயவு செஞ்சு கேட்டுட்டு அப்புறமா நான் சொல்கிற பரிகாரம் அந்த விஷயத்துக்கு போகலாம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, சென்னையில் அவர் சொல்கிறாரு, பவானின்றவர் சொல்கிறாரு, சென்னையில் உங்களுக்கு சுந்தரம் என்ற இடத்துல சுந்தரம் சாய்பாபா டெம்பிள் சென்னைன்னு போட்டால் வரும் உங்களுக்கு. அது சத்ய சாய்பாபாவுது. சத்ய சாய்பாபா வரும்போதெல்லாம் அந்த இடத்துல தங்கிட்டு போவாராம் ரொம்ப. அந்த இடத்துல போனால் அவர் சொல்லியிருக்காரு, பவானின்றவர் சொல்லியிருக்காரு, திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் அந்த சுந்தரம் சத்ய சாய்பாபா டெம்பிள்னு ஒரு ஹால் மாதிரி தான் இருக்கும். சத்ய சாய்பாபா எல்லாமே உங்களுக்கு அது டெம்பிள் தான் நம்ம சொல்கிறோம். அதில் போயிட்டு நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அது தீர்ந்து போகுது, நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றாரு அவர். அது ஒரு ஆச்சரியமான விஷயங்களாச்சா. ஏன்னா இப்போ நான் சத்ய சாய்பாபாவுடைய ரொம்ப அவர் தான் நீம்கரோலி பாபாவை கொண்டு வந்திருக்காரு, அவர் தான் ராஜமாதங்கியை கொண்டு வந்திருக்காரு, ஒவ்வொருத்தராக அவர் தான் கொண்டு வந்துட்டுருக்காருன்ற எண்ணத்தோடவே பார்த்துட்டுருக்குறேன் நான். அதில் ஒரு விஷயத்த பவானின்றவர் சொல்கிறார். நீம்கரோலி பாபா 1970களில் அந்நேற்றுக்கு நம்ம சீரடி சாய்பாபா இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக பிரசித்தி பெறலை, சரிங்களா. அவர் வந்து எப்படி இருந்திருக்குன்னா, இப்போ நம்ம சித்தர்கள் தமிழ்நாட்டில் எதனா ஒரு சித்தர்கள் அந்த சித்தரை பற்றி பேசுங்கன்னா அது கொஞ்சம் பேர் தான் பேசுவாங்க. அவர் எதனா மிராக்கள் பண்ணியிருக்கிறாருன்னா
நிறைய பேருக்கு தெரியாது, கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். அந்த சித்தர்லாம் இதெல்லாம் பண்ணுறாராம், மானுசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாராம், அவர் கரண்ட்டு வந்து ட்ரெயினையே பிடிச்சி இழுத்து நிறுத்திட்டாரான்ற கதைலாம் யாரோ கொஞ்சம் பேர் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நடந்திருக்காது. அந்த சீரடி சாய்பாபா அந்த ஸ்டேட்டில் இருக்கிற சமயம் அது 1970களில் சீரடி சாய்பாபா அந்த இடத்த சுற்றியே அவருடைய இருக்கிற மகாராஷ்டிரா, அவருக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறவங்களுக்கு மட்டும் அவருடைய அற்புதம் தெரியும், அவர் ஒரு சித்தர் அப்படின்ற விஷயம். இஸ்லாம் மதத்தையும் இந்து மதத்தையும் சேர்த்த விஷயமா பார்க்கலாம் நம்ம சீரடி சாய்பாபாவை. இஸ்லாத்தையும் இந்துவையும் சேர்த்த விஷயமா பார்க்கலாம் நம்ம சீரடி சாய்பாபாவை. அந்த மாதிரி வந்து அவருடைய இந்த நீம்கரோலி பாபா வந்து அவருடைய இளமை காலத்தில் ஒரு அந்த மாதிரி முற்றும் துறந்த ஒரு துறவு நிலை போகிற சமயத்தில் அவர் அதிகமாக வணங்கிய சித்தர் யாருன்னு கேட்டால் ஷிரடி சாய்பாபா. நேற்று அவர் சொல்கிறார், பவானி சாகர்ன்றவர் சொல்கிறார், இது மாதிரி வந்து ஏன்னா நான் கேட்கணுன்னு இருக்குது விதி, அதனால தான் எனக்கு அந்த லிங்க் அனுப்புகிறாங்க அவங்க, நான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு இருக்கிறதுனால தான். அந்த ஷிரடி சாய்பாபாவை இந்தியா ஃபுல்லாக அவருடைய அற்புதம் தெரியாத சமயத்தில் இவர் வந்து நீம்கரோலி பாபா அவரை அதிகமாக வணங்கி இருக்கிறாரு. அந்த மாதிரி அவருக்கு ஒரு சக்தி வரும், அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரபஞ்ச ஆற்றல் சக்தி இருக்குது. பின்னாடி ஒரு சமயத்தில் அவங்களுக்கு உலகளாவிய சக்தி வரும்ன்றதெல்லாம் நீம்கரோலி பாபாவுக்கு அப்பயே தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீரடி சாய்பாபா இந்த மாதிரி இவங்கெல்லாம் எப்படின்னா க்யூவில் நிறைய பேர் நின்றுந்தாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு க்யூவில் நிற்கிறவங்கக்கிட்ட பாபா போகமாட்டார் எப்பவுமே. கடைசி இதில் வந்து க்யூவில் லாஸ்ட்டில் நின்றுக்கிட்டு அவரை பார்த்துட்டு போனால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு யாராவது அதே நினப்போடு நின்றுட்டுருப்பாங்க. அங்கே பார்த்தா அவங்களுக்கு பக்கத்துலேயோ அவங்க மனசுக்குள்ளேயோ இல்லை அவங்க பக்கத்துலேயோ இந்த பாபா எழுந்து போயிடுவார் சீரடி சாய்பாபா. எப்போவுமே இன்றைக்கி டேட்டு கூட எங்குமே பாபா கோயிலுங்களில் க்யூ ரஷ் நின்னா அந்த முன்னாடி போய் நிற்கிறவங்கள விட யார் நம்மளை அதிகமாக நினச்சிக்கிட்டு பின்னாடி க்யூவில் ஒருத்தர் அவஸ்தைப்பட்டுருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் நின்றுடுவார் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் நீம்கரோலி பாபா அந்த மாதிரி 1970களில் அந்த பாபாவை சுற்றி அங்கே இருக்கிற அந்த இவங்க ஹிந்தி பேசுகிறவங்க அந்த மொழி பேசுகிறவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் அவரை பற்றி. கொஞ்சம் க்யூ மாதிரி நின்று அதில் லாஸ்ட்டு க்யூவில் ஒருத்தர் வந்து ரொம்ப மன கஷ்டத்தோடு நின்று ஒருத்தர் வேண்டிங்கிறாங்க, ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி பக்கத்தில் அந்த பாபா அவனுடைய உருவத்தை பார்க்குறாரு. அந்த பெண்மணி பக்கத்தில் பாபா கூடவே நிற்கிறத சூட்சுமமாக பார்க்குறாரு. மற்றவங்களுக்கு தெரியாது, இது மற்றவங்களுக்கு அவர் பக்கத்தில் பாபா நிற்கிறது தெரியாது. அப்போ அவருங்க எல்லாம் முந்தி அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. கடைசி இதில் இந்த அம்மா ஏதோ மன கஷ்டத்தோடு அழுது நின்றுருக்குது. இந்த அம்மா பக்கத்தில் வந்து அந்த பாபா நின்றுட்டுருக்கிறாரே அப்படின்னு நீம்கரோலி பாபா சொல்கிறார். அப்போ சில பேருக்கு தான் சில காட்சிகள் தெரியும் கண்ணுக்கு, அந்த ஒரு ஞான சக்தி வந்துட்டவங்களுக்கு தெரியும் அந்த காட்சியெல்லாம், அதை பார்க்குறாரு அவர். அப்படி ஒரு சீரடி சாய்பாபா அது ஒரு விஷயம் ஆச்சுங்களா. அவர் சொன்ன அற்புதமான விஷயம் இல்லை ஒன்று. நம்ம சென்னையில் தமிழ்நாட்டில் சென்னைக்கு நீம்கரோலி பாபா வந்திருக்கார். ரெண்டாவது நீம்கரோலி பாபாவுடைய சிலையும் அங்கே இருந்திருக்கு. அந்த சிலையை உஜ்ஜயினிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல ஹனுமன் தான் இருக்கார். அதை தான் நான் தம்ப்நெயிலில் போட்டிருக்கிறேன் பாருங்கள். அந்த வீராபுரம் ஹனுமன் இது தான் அது நான் தம்ப்நெயிலில் போட்டிருக்குது. சென்னையில் வீராபுரம் போட்டிங்களா, அந்த இடத்துல ஹனுமன் கோயில் இருக்குது. அது நீம்கரோலி பாபா அந்த இடத்துல வந்துட்டு போன இடம். அதுதான் இப்போ ஹனுமன் கோயிலாக மாற்றிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவர் ஹனுமன் வந்து நீங்கள் அந்த கோயிலுக்கு தான் வரணும், உங்களுக்கு அவ்வளோ தூரம் வரணுன்னா பண்ணாதீங்க. சென்னைக்கு வர்றதா இருந்தால் தமிழ்நாட்டினுடைய லாஸ்ட்டு கன்னியாகுமரியில் இருக்கிற வரைங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் சென்னைக்கு வந்தீங்களானா வேறு எப்போனா வந்தீங்களானா உங்கள் மைண்டில் போட்டு வச்சுங்க சரிங்களா. 2 இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே சுந்தரம், அதாவது ராஜா அண்ணாமலைபுரத்தில் சுந்தரம்ன்ற இடம் இருக்குது. சுந்தரம் சத்ய சாய்பாபா டெம்பிள்னு இருக்குது. அந்த இடத்துல போய் அதுலேயும் திருவாதிரை கிட்டவே இருக்கிறவங்க உடனே அடுத்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கே போயிடுங்க. திருவாதிரை நட்சத்திரம் அன்றைக்கி சுந்தரம் சத்ய சாய்பாபா கோயிலில் போனால் அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்து அமைதியாக எதுவும் இது தேங்காய் வெத்தலை பார்க்க பழம் அதுங்கெல்லாம் விட்டுருங்க. அந்த இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு திருவாதிரை இந்த நட்சத்திரம் முக்கியம், நாள் முக்கியம், நான் சொல்கிற நம்பரு இந்த மாதிரி பொருட்கள் அது முக்கியம். அந்த இடத்துல போயிட்டு உட்காந்து உங்கள் வேண்டுதலை நல்லா சொல்லிவிட்டு வந்தால் சூப்பராக நடக்குதுன்றிருக்காரு ஒன்று. இன்னொன்று, அந்த வீராபுரம், சென்னை வீராபுரத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அந்த இடத்துல நீம்கரோலி பாபா வந்திருக்கிறாரு. அதனால் அந்த கோயிலுக்கும் அந்த அனுமனியும் போய் பார்த்துட்டு
நீம் கரோலி பாபாவாக நினைத்து அந்த இடத்துல நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது நாளைக்கு ஹனுமன் ஜெயந்தி. ஹனுமன் ஜெயந்திக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இத்தனை நாள் நீங்கள் ஹனுமனாக தான் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு கிட்டே இருக்கிற ஹனுமன் இதுக்கு கோயிலுக்கு போகும்போது நீங்கள் அவரை ஹனுமனாகவும் பாருங்கள், ராம் 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 மந்திரமும் சொல்லுங்கள், நீம் கரோலி பாபாவாகவும் பாருங்கள். இன்னொரு விஷயம் அவர் பவானின்றவர் சொன்னார். அது என்னதுன்னா, அவர் நீம் கரோலி பாபா எப்பவுமே சொல்வாராம், நான் என்னுடைய போன ஜென்மம் யாழ்ப்பாணம், நான் ஸ்ரீலங்காவில் தான் போன ஜென்மத்தில் பிறந்தேன். எனக்கு ஒரு ஹாப்பி என்னன்னா, என்னை நாடி ஜோதிடத்தில் சொல்லும்போது என்னையும் ஸ்ரீலங்காவில் தான் பிறந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த முருகர் ஏன்னு தெரியல, அந்த யாழ்ப்பாணத்தில் அந்த கடையீர் சித்திரை, அந்த கொடை சித்திரை அந்த சஷ்டி சமயத்தில் காமிச்சார். அப்போ வேறு எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு வேளை உண்மையிலே நம்ம அந்த போன ஜென்மத்தில் நம்ம அந்த ஸ்ரீலங்காவில் தான் பிறந்திருப்போமோன்னு. அந்த யாழ்ப்பாண கடையீர் சித்தர் கூட நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இப்போ இவருடைய போன ஜென்மம், நீம் கரோலியை இவருடைய வாயால் சொல்கிறது. அது நான் என்னுடைய போன ஜென்மத்தில் இன்னொன்றும் அவர் சொல்கிறாரு. அந்த அனுமனே அந்த ராமாயணத்தில் வந்த போன இதுக்கும் முன்னாடி ராமாயணத்தில் வந்த ஹனுமனாக அவர் இருந்திருப்பார். போன தலைமுறைக்கும் போன ஜென்மத்துக்கும் முன்னாடி அவர் ராமாயணத்தில் வந்த ஹனுமனும் அவர் தான். சரிங்களா? போன ஜென்மன்னாவே அந்த ராமாயணத்தில் இவர் ஹனுமன் வந்தார் பாருங்கள், சீதை கிட்ட பேசுகிற ஹனுமன்கிறார் பாருங்கள், வானத்தில் பறந்த ஹனுமன்கிறார் பாருங்கள், அவரே இவர் தான். அது வேறு, அது துவாபர யுகத்தில். இது ஒரு பக்கம். இதெல்லாம் சொல்லிகிட்டே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இது எப்படி அவங்க மூலமாக எனக்கு வீடியோ அனுப்பிச்சு அவர் ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில் தான் போன ஜென்மத்தில் பிறந்தாரான்ற விஷயம், இந்த சென்னையில் இருக்கிற வீராபுரம், அந்த சுந்தரம் சத்யசாயி இதுங்கெல்லாம் அற்புதம், இதுங்கெல்லாம் கூடவே இவர் எனக்கு ஒன்று காட்டுவார் இல்லைங்களா? எப்போவுமே அடுத்தடுத்து குரோதன பைரவரும் இவரும், வாராகியும் இவரும், அப்படி ஒன்று ஒன்றா காட்டிக்கிட்டே வராரு இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சில சினிமாவையோ எதையோ ஒன்று பார்க்க வைப்பாங்க. இதே மாதிரி எனக்கு கனகம்பட்டி ஐயா பற்றி பேசிகிட்டே இருந்த பாருங்க தொடர்ந்து. அப்போவும் சில சினிமா மூலமாக காமிச்சார். ஒன்று பொன்னியின் செல்வன், அவர் காட்டின சமயம் பொன்னியின் செல்வன் படமே எடுக்கல, அந்த கதை மூலமாக காட்டினார் எனக்கு. அப்புறமா ஈஸ்வரன் என்ற படம், அந்த ஈஸ்வரன் என்ற படத்தில் கனகம்பட்டியே மேலேருந்து எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே கனகம்பட்டியில் தான் எடுக்கிறாங்க. அதை எனக்கு தெரியாமல் பார்க்குற விஷயம் தெரிஞ்சு பார்க்கல, உள்ளே போன பின்னர் தான் அது கனகம்பட்டியில் எடுத்த படம்ன்றதுலாம் வருது. அந்த மாதிரி சினிமாக்கள் மூலமாக சில விஷயங்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் நீம் கரோலி என்ன பண்ணுறாருன்னா, நேற்று நான் சொன்ன பாருங்கள், அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து போய் வச்சேன், அங்கேருந்து ராஜமாதங்கி பகவதி என்றவங்களுக்கு கனெக்ஷன்லாம் கொடுத்தாங்க, அது நீம் கரோலி தான் அந்த விசிட்டிங் கார்டை வைக்க வச்சாருன்னு சொன்ன பாருங்கள். அந்த மாதிரி ஆப்பிள் நான் இந்த கனெக்ஷன் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு கனெக்ஷன் எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அந்த ஆப்பிளில் அவர் கூட கனெக்ஷன் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்போது ஒரு வியூவர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அந்த என் செல்ல பேர் ஆப்பிள்ன்ற பாட்டு கேளுங்க, அதில் இன்னும் அந்த ஊட்டி கோடைக்கு நான் போர்வையை சுற்றிக்கிட்டேன்னு சொல்கிறப்போ நீங்கள் அந்த போர்வை சொல்கிறீங்கல்ல, அந்த போர்வைன்ற வார்த்தையும் வந்துடுது அந்த பாட்டில், நீங்கள் போய் அந்த பாட்டை பாருங்கன்றாங்க. அப்போ நான் அந்த பாட்டை பார்க்குறேன், உண்மையிலே அதில் போர்வை ஊட்டி அதெல்லாம் வருது, ஆப்பிள்ன்ற வார்த்தையும் வந்துடுது. அதை யார் பாடுறாங்கன்னு பார்க்கும்போது சுசித்ரான்றவங்க பாடுறாங்க. அது ஏதோ சுசித்ரா பாடுறாங்கன்னு ஏன் என் மைண்டில் வந்ததுன்னே எனக்கு தெரியல. எதுக்காக அதை நான் அது ஏன்னா நீம் கரோலி பாபா பண்ணுறாரு, அதனால தான் நீ இப்போ ஞாபகம் வச்சுக்கோ, சுசித்ரான்றது 4 நாள் பொறுத்து உனக்கு மறுபடியும் நான் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. அப்புறம் முந்தினேத்த தான் அந்த சுசித்ரா ஆசீவகம்ன்ற ஒரு சேனல் இருக்காங்க, அவங்களதையும் பார்ப்பேன், பாண்டியன் சார்தையும் பார்ப்பேன், பாண்டியன் சாருக்கு இதுவாக ஃபேவரபுளாக பேசுகிறவங்க வீடியோங்களையும் பார்ப்பேன், பாண்டியன் சாருக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறவங்க வீடியோவும் பார்ப்பேன். சரி, நான் யார் பக்கம்னு கேட்டால் யார் பக்கமுமே கிடையாது. நான் எல்லார் பக்கமும் தான், யார் பக்கமுமே கிடையாதுலாம் இல்லை, நான் எல்லார் பக்கமுமே அந்த மாதிரி அந்த வீடியோவை பார்ப்பேன் நான். அதில் பார்க்கும்போது அவங்க இந்த கார்த்திகேயன் என்ற படத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க பேர் இப்போ நீம் கரோலி பாபான்னு எனக்கு ஏன் வருதுன்னா, அந்த பாட்டு பாடினது சுசித்ரா. இந்த வீடியோவை சுசித்ரான்றவங்க கார்த்திகேயன் என்ற சினிமா எடுத்துருக்குறாங்கன்றாங்க. சரி, என்னடா கார்த்திகேயன்ற படத்தை போய் பார்த்தா அது யூடியூப்லேயே இருக்குது. அந்த யூடியூப்பில் இந்த படத்தை நான் நேற்று ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்குறேன். 2 பார்ட்டுமே நீங்கள் கூட போய் பாருங்கள். உங்களுக்கு இதையும் தான் சொல்கிறேன். நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் கீதாஞ்சலி என்ற சேனலில் போயிட்டு, கீதாஞ்சலி என்ற பாட்டு சாமி பாட்டுங்க இருக்கிற சேனலில் போயிட்டு 1008 வாராகி மந்திரம் செவ்வாய்க்கிழமை மிட் நைட்டில் பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் இந்த
கார்த்திகேயான்னு ஒரு சினிமா தெலுங்கில் எடுத்தாங்க போல், அதை தமிழ்லேயும் டப் பண்ணியிருக்கிறாங்க. அதை தமிழ்னு போடுங்க. 2 பார்ட் எடுத்திருக்காங்க அந்த சினிமாவை. அந்த சினிமாவில் முதல் பார்ட்டு தான் நேற்று நான் பார்த்தேன். அது எனக்கு நீம் கரோலி பாபா தான் அதை பார்க்க வைக்கிறாரு, அந்த சுசித்ரான்ற பேர் மூலமாக. நான் அந்த கனெக்ஷன் இல்லைன்னா நான் பார்க்காம விட்டுட்ருப்பேன். அதை எப்போ ஒரு முறை தான் பார்ப்பேன் அவங்களது. அந்த இடத்துல சுசித்ரான்னு அந்த ஆப்பிள் பாட்டு பாடினாங்களே, இந்த இடத்துல சுசித்ரான்றவங்க கார்த்திகேயா படம்னு சொல்கிறாங்களேன்றதுனால தான் அதை நான் பார்த்தனே. அதை நான் அந்த படத்தை போய் பார்த்தேன். அதில் என்னதுன்னா, கார்த்திகேயான்றது முருகர் பேர் இல்லைங்களா, அவர் தான் ஹீரோ அந்த படத்தில். அவர் அந்த படத்தில் டாக்டராக இருக்கார். 2வது பாண்டியன் சார் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குது அதில். பாண்டியன் சார் என்ன சொல்லுவார்னா, முருகன் தான் வந்து டெலஸ்கோப் கண்டுபிடிச்சது, முருகன் தான் வந்து மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சது, முருகன் தான் மேக்ஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சது, முருகன் தான் சயின்டிஸ்ட்டு, முருகன் தான் வந்து உங்களுக்கு டாக்டரு, குழந்தை பிறக்கிறதுக்கான இதுலேருந்து எது சாப்பிட்டா உயிர் செல் எப்படி வந்து இது பண்ணுறது, அதுக்கு முருங்கன் மரம் அது முருங்கை மரம், அந்த கீரை வந்து முக்கியமாக அந்த குழந்தை பிறப்புக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி விஷயம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பாண்டியன் சார் சொல்லியிருக்கார். அந்த விஷயங்களை எல்லாம் அதில் இருக்குது, அந்த படத்தில் இருக்குது. அந்த படத்தில் வந்து டெலஸ்கோப்பு அந்த கார்த்திகேயன் என்றவர் போகிற மாதிரி இருக்குது. அந்த கார்த்திகேயனை ஒரு டாக்டரு, அவர் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவர் கையிலையும் மயில் இருக்கும், முருகர்கிட்டையும் மயில் இருக்கும், கிருஷ்ணர்கிட்டையும் மயில் இருக்கும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, துவாரகா போகிறார். எனக்கு இந்த நீம் கரோலி பாபாவை சொன்னவங்களுடைய அக்கௌண்ட் பேரே சாய் துவாரகா, அவங்களுடைய பேர் யோகநந்தினி. அந்த மாதிரி வந்து அந்த துவாரகாவில் போயிட்டு இவங்க வந்து அவங்க அம்மா ரொம்ப சாமி பக்தியாக இருப்பாங்க. இந்த நம்மள மாதிரி கேஸ் மாதிரி தான் இருப்பாங்க, நம்ம எப்படிக்கிறோம் அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க அம்மா, அந்த கார்த்திகேயனுடைய அம்மா. அந்த அம்மா ரொம்ப சாமி சத் சங்கத்துலலாம் கூட உட்காந்துவாங்க. போய் இவர் 2 பேரை கூட்டின்னு போயிடறாங்க. அதை விட முக்கியமாக இன்னொரு விஷயம், அந்த படத்தினுடைய ஹீரோயின் பேர் அனுபமா பரமேஸ்வரன். அது வேறு எதுக்கு காமிச்சதுன்னு எனக்கு தெரியல. நேற்று 3 நாளாவே சொல்லிட்டு இருக்கேன். அந்த அனுபமான்ற பேருக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த சுசித்ரான்ற கனெக்ஷன் வந்து இதை நான் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிற பாருங்க. அந்த அந்த சினிமாவில் வந்து மயில் இருக்கும். அந்த மயிலுக்கு இன்னொரு இடத்துல போயிட்டு அது ஒரு கீ மாதிரி இருக்கும், சாவி மாதிரி. அந்த சாவி போயிட்டு திறக்கிறதுக்கு அந்த மயிலையே வந்து ஒரு டிசைன் பண்ணி, ஒரு சாவியே மயில் மாதிரி பண்ணி வச்சுருந்தா எப்படி, அந்த மாதிரி அதை எடுத்துன்னு போயிட்டு அந்த மயிலினுடைய பின்னாடி தோகை மாதிரி ஒரு பெரிய மலை குகையில், துவாரகையில் ஒரு பெரிய மலை குகையில் ஓப்பன் பண்ணால் உள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் தெரியும். உள்ளே வந்து ஒரு பெரிய முக்கியமான கிருஷ்ணருடைய கடம் மாதிரி கையில் போடுற மாதிரி ஒரு கடம் மாதிரி ஒன்று இருக்கும். அது 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது, அதை எடுத்துன்னு வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த குகைக்குள்ளே ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போனோன்னா உள்ளே போய் சயின்டிஃபிக்காக சித்தர்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அவர் அந்த கார்த்திகேயன்றவர். அந்த சயின்டிஃபிக்காக உள்ளே போனவுடனே இதை திறந்த உடனே எலக்ட்ரான் இது மாதிரி வந்து அது சும்மா சொல்லிட்டாங்க நம்மளுக்கு அது. ஆனால் உண்மையிலே சித்தர்கள் சயின்டிஃபிக்காக தான் பண்ணி உள்ளே வச்சுருக்குறாங்க. இதை தொட்டவுடனே அந்த ஃபோட்டோ இது மாதிரி உள்ளே வந்து இதாகுது, அதனால் சூரிய வெளிச்சம் உள்ளே வருதுன்ற மாதிரிலாம் அந்த நீங்கள் போய் பார்த்துக்குங்க. அது மாதிரி வரும். மயிலினுடைய அந்த சாவியை, மயில் போட்ட அந்த சாவியை எடுத்து போயிட்டு அந்த இது மேலே வச்சு திருப்புவார் அவர், கண்டுபிடிச்சி அந்த இடத்த. அப்போ அப்படியே மேலே சினிமாவங்களெல்லாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா, பாதாள குகை மாதிரி அப்படியே ஓப்பன் ஆகும். அந்த அதை எடுத்து போய் சேர்க்கும்போது அது ஓப்பன் ஆகும். அது உள்ளே போன உடனே பாம்புகள் எக்கச்சக்கமாக பின்னி பிணைஞ்சிருக்கும். அதுங்கள்லாம் இந்த எதிரிங்கள்லாம் வருவாங்க கூட, அவங்களெலாம் அதில் அந்த பாம்பு கடிச்சிடும். ஆனால் இவரை கடிக்காது. ஏன்னா இவருக்கு அது ஒரு டெக்னிக்கு. நம்ம மைண்டுக்குள்ளே என்னால் உனக்கு எதுவும் ஆகாதுன்னு நம்ம சொல்லணும். சும்மா நினச்சாலாம் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு தனி யோக சக்தி ஒன்று இருக்குது. நான் வந்து உன்னை ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன், என்னால் உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நம்ம உடம்புல ஒரு இது சுரக்கும். அது உண்மையிலே நம்ம மனசை கட்டுப்படுத்தி பண்ணால் மட்டும்தான் அந்த சுரக்கிறதுக்கு கம்மியாக சுரக்கும். அப்போ தான் அந்த பாம்பு நம்பும் இவங்க நம்மளை எதுவும் பண்ண போகிறதில்லன்னு. அப்போ அது கொத்தாது. அது 100 பாம்பு இருந்தால் கூட. அதை தான் அவர் அந்த இடத்துல பண்ணுறாரு. அந்த இடத்துல அப்படி பண்ணிவிட்டு அந்த பாம்புகள் ஆயிரக்கணக்கான பாம்புகளை கடந்து போய் தான் அந்த கடம் மாதிரி ஒன்று இருக்கும், கையில் போடுற அந்த வளையம் மாதிரி ஒன்று இருக்கும். அது மாதிரி ஒரு 5000 வருஷத்துக்கு அது முன்னாடின்னு சொல்லிட்டு அதில் சில எழுத்துக்கள் எல்லாம் இருக்கும். அந்த கடல் கடியில் அந்த துவாரகாவில் போடுறது அதுதான் அந்த சினிமா. அதில் வந்து கடைசியாக இது லாஸ்ட் பார்ட்டில் முடியும் போது தான் நான் தம்ப்நெயிலில் போட்டுக்கிறேன் பாருங்கள். அந்த கார்த்திகேயன் டாக்டராக இருக்கிறார் இல்லைங்களா, கடைசி சீனு தான் இது. கடைசி சீன் தான் அவர் கையில் அந்த சாவியை வச்சுங்கிறார். இதெல்லாம் நான் இன்றைக்கி தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடியே நான் உங்கள்கிட்ட சாவி, பிரபஞ்சத்தின் சாவி, சாவித்திரி தேவியெல்லாம் சொல்லிட்டு தானே இருந்தேன்.
நான் ஒரு 4 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறேன். சாவித்திரி தேவி மேலே சாவியை திருப்பி போட்டால் வீசான்றது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. விசாக நட்சத்திரம்ன்றது முருகிறது. விசாக நட்சத்திரத்தை பார்த்தா ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும், நுழைவாயில் மாதிரி இருக்கும். அதனால தான் ஃபாரின் போகிறவங்களுக்கு விசா இருக்குது. விசாவை திருப்பி போட்டால் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே தானே இருக்கிறேன். ஆனால் இந்த படத்தை நான் நேற்று தானே பார்க்குறேன். அதை நீம் கரோலி தானே என்னை பார்க்க வைக்கிறாரு. அந்த படத்தில் லாஸ்ட்டு சீன் இது. அதில் அவர் கையில் சாவி வச்சுருக்கிறார் பாருங்கள். இந்த பின்னாடி இருக்கிற அந்த கடல் வந்து அந்த துவாரகா அந்த இடத்துல இருக்கிற அந்த கண்ணனுடைய அந்த இடம் அமிழ்ந்துச்சுன்னு நெட்லலாம் போடுவாங்க பாருங்கள். கண்ணனுடைய அந்த பெரிய அரண்மனை வந்து அது கீழே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போடுவாங்க பாருங்கள். அந்த இடத்துல இவர் ஓரத்தில் நின்றுங்கிறார். அந்த கடலாண்ட தான் இவர் நிற்கிறார். இது வந்து முடிவல்ல தொடக்கம்னு சொல்லிட்டு வைக்கிறார். இது முடிவல்ல தொடக்கம்னு சொல்கிறார். அந்த சாவி வச்சுருக்கிறார். நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, எப்பவுமே சாவி பிரபஞ்சத்தின் சாவின்னு. சரி, இதே மாதிரி சாவியை நம்மளும் வாங்கணும்னு ஒரு எண்ணம் வந்தது. ஏற்கனவே நான் சில சாவிங்க காட்டுவேன், அதில் 369 எல்லாம் சொல்லுவேன். ஆனால் எனக்கு அந்த பேட்டர்ன் சாவியே ஏற்கனவே தெரியும். அது ஒரு மேஜிக் மாதிரி. இதை வச்சுக்கிட்டா பணம் பெருகும், இதை வச்சுக்கிட்டா தலைகாணி கீழே வச்சுக்கிட்டா பணம் பெருகும் அப்படின்றலாம் பார்த்துருக்குறேன் நிறைய. அவங்க இதுக்காக சொல்லுவாங்க, இது வாஸ்து, இந்த சாவி அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி நோக்கத்தில் நான் அதை வாங்கணும்னு நினைக்கல. ஆனால் அந்த ஷேப்புக்கு ஒரு பவர் இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சு அப்போவே. அதனால் அந்த ஷேப்பில் தேடி பார்த்தேன். அமேசானில் போய் தேடி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கணுன்றது என்னுடைய கணிப்பு. இந்த மாதிரி இருந்தால் தான் அதுக்கு ஒரு மேஜிக் பவர் இருக்குது அப்படின்னு சும்மாவே ஒரு பிராஸ் மேஜிக் கீ அப்படின்னு போட்டேன். அப்படி போட்டால் நிறைய கீஸ் வந்தது. அதில் இதுவும் ஒன்று இருந்தது. இதுதான் எக்ஸாக்டாக எனக்கு கரெக்டுன்னு பட்டுது. சரி ஆகட்டும், அது எப்படி போட்டு தேர்றதெல்லாம் அப்புறம் சொல்லிடுறேன். இப்போதைக்கு வீட்டில் எதனா பித்தளை கீ இருந்ததுன்னா அதிலே வச்சுக்கிட்டு இப்போதைக்கு நீங்கள் அதில் 59 போட்டுக்குங்க. போன முறை நான் 369 போடுங்கன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் அதை போட்டுட்டு நாளைக்கு என்னென்னா 5 ஆப்பிள் 9 வாழைப்பழம் உங்களால் முடிஞ்சால், இல்லைன்னா நீங்கள் கம்மியாக கூட வாங்கிக்கோங்க, பரவாயில்ல. நான் சொல்கிறேன் 5 ஆப்பிள் 9 வாழைப்பழம் அனுமனுக்கு படைக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வேறு யாருக்குன்னா கொஞ்சம் ஏழைங்களுக்கு யாருக்கணும் கொஞ்சம் கொடுங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய இது 59 முறை ராம் 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 ராம். ஏன்னா அனுமனுக்கும் அதான் பிடிச்சிருக்குது. அனுமன் கூட நீ என்னுடைய பெயரை ஆஞ்சநேயா வித்மிகே வாயுபுத்ராய் திமிகே தன்னோ அனுமன் பிரசோதயாத்துன்னு சொல்கிறத விட ராம ஜபத்தை சொன்னீங்களனா, என்கிட்ட நீங்கள் ராம ஜபத்தை சொன்னீங்களனா உங்களுக்கு வேண்டியதை நான் நிறைவேற்றுவேன்ற மாதிரி சொல்கிறார். அது ஒரு கதை இருக்குது. அதுக்கு முன்னாடி கதை யாரெல்லாம் உங்களுடைய இது சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் ஏதோ அவங்களுடைய இதுங்கள் சனி தோஷங்களை நீக்குவேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கதை, நிறைய கதைங்க இருக்குது. அதில் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த மாதிரி அனுமனை கூட எதை விரும்புகிறாருன்னா ராம் 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 சொல்லணும் தான் விரும்புகிறார். இவரும் என்ன பண்ணுறாரு, நீம் கரோலி பாபாவதும் நீங்கள் ராம் 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 சொல்கிறது விரும்புகிறாருன்றதுனால நீங்கள் 59 முறை சொல்லிவிடுங்க. அதில் நீம் கரோலி பாபா கனெக்ஷன் ஆகிடுறாரு. அனுமன் கோயிலில் போய் மனசுக்குள்ளேயே சொன்னாலும் சரி சொல்லிவிடுங்க. இப்போ இந்த சாவி விஷயன்றது வீட்டில் இருக்கிற சாவியே ஒன்று வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பேப்பரில் எழுத வேண்டிய ஒரு பேப்பர் இல்லைன்னா ஒரு நோட்டில் முடிஞ்சால் 59 முறை எழுத முடியுமான்னு பாருங்கள். நான் சொல்கிற விஷயத்த 59 முறை எழுத முடியுமான்னு பாருங்கள். ஒரு நோட்டு ஒன்று வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நிவேதனம் எப்பவுமே நம்ம விருப்பப்படுற மாதிரி நிவேதனம் சொல்லிட்டேன். நீங்கள் எப்படியும் ஹனுமன் கோயில் போகிறீங்க, போனீங்கன்னா இந்த முறை கட்டாயம் நீம் கரோலி பாபா போற்றின்னும் 11 முறை சொல்லுங்கள். ராம் ராம் ராமும் சொல்லுங்கள். ஹனுமன் காயத்ரி மந்திரமும் ஹனுமனையும் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த முறை நீங்கள் கோயில் போனால் அவரை நீம் கரோலி பாபாவாக நினைக்கணும். ஏன்னா நீம் கரோலி பாபாவுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. நீம் கரோலி பாபா கையிலேயே அவர் ஷீரடி சாய்பாபாவை தான் வச்சுருந்துருக்கிறாரு. ஆனால் நீங்கள் ஷீரடி சாய்பாபா, நீம் கரோலி பாபா, சத்ய சாய்பாபா எல்லாரையும் சேர்த்து வணங்கணும். நீங்கள் சத்ய சாய்பாபாவை நினைக்கும்போது சத்ய சாய்பாபாவுக்குள்ளே சிவன், நான் சொல்கிறேன் பாருங்கள், சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்தவர். சத்ய சாய்பாபாவுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமா. நேற்று பவானி சார் நான் ஏற்கனவே அதை குறித்து வச்சுருக்கேன், மறந்துட்டேன். நேற்று அவர் வீடியோவில் பார்த்த பின்னாடி ஞாபகம் வந்தது எனக்கு. ஆமாம் இல்லை, இவர் திருவாதிரை நட்சத்திரம் இல்லைன்னு. இவர் திருவாதிரை நட்சத்திரம் சத்ய சாய்பாபா. அவரே சிவனுடைய பக்தனாக தான் இருக்கிறாரு. ஆனாலும் அவர் ஒரு நிஜ பேர் நாராயணன், சத்யநாராயணன் நினைக்கிறேன் அவர் பேர். அதனால் ஒரு விஷ்ணுவும் சிவனும் கலந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளால் ஐயப்பன் மாதிரி நம்மளால் சத்ய சாய்பாபாவை பார்க்க முடியும். அதே மாதிரி நீம் கரோலி பாபா விரும்புகிறார். நான் அதுவும் மெயினாக அவர் திருவண்ணாமலை சிவனோட சவுத் சைடில் நான் திருவண்ணாமலை சிவனோட தான் இணையணுன்றதுக்கு என்ன சில விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணுன்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்கார். அந்த சிவன் விஷ்ணு அந்த மாதிரி நம்ம இவரையும் பார்க்கலாம், நீம் கரோலி பாபாவும் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஷீரடி சாய் பாபாவையும்
இந்த 3 பாபாவையுமே நம்ம சேர்த்து நாளைக்கே அனுமன் ஜெயந்தி அன்றைக்கே இந்த 3 பாபாவையுமே நான் சொல்லியிருக்கேன். சென்னையில் அந்த முக்கியமான இடம் அந்த பவானி அவர்கள் சொன்னது விஷயம் வந்து பிரபஞ்சமாக நீம்கரோலி பாபாவால் எனக்கு அனுப்பிச்சு நீ பார்த்து பவானி அவர்கள் ஆதாம் இதில் சொன்னது இல்லாமல் உன்னுடைய வேலை நீ வீடியோவில் சொல்லு அப்படின்னு சொன்னதோட இந்த கார்த்திகேயா சினிமா வேறு என்னை பார்க்க வச்சார் நீம்கரோலி பாபா. இந்த கார்த்திகேயா சினிமா ஃபஸ்ட்டு பார்ட் வேறு பார்த்தா யூடியூப்லேயே இருக்குது. அது செகண்ட் பார்ட்டை இன்றைக்கி பார்ப்பேன்னு நினைக்கிறேன். யூடியூப்லேயே இருக்குது, அது போய் பாருங்கள். அதுக்கும் கண்ணனுக்கும் முருகனுக்கும் இருக்கிற தொடர்பை அவங்க அது சினிமாவில் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அதை தயவு செஞ்சு பாருங்கள். அந்த சாவி இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிற சாவியை நீங்கள் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள், அது முடிஞ்சால் உங்கள்கிட்ட கீ செயின் எல்லாம் வாங்கி எதுனா அனுமன் கீ இப்போதைக்கு இதே கொஞ்ச நாள் பொறுத்து நான் என்ன பண்ணுவேன், அதே சாவியில் ஒரு முருகர் இது போட்டுங்கன்னு சொல்லலாம். அதே கீழே ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ணலாம், ஒரு சின்ன பறவையோட இது நீங்கள் போட்டுக்கோங்கன்னு நான் சொல்லலாம். அதனால் நீங்கள் அந்த கீ கூட அனுமன் கொஞ்சம் தேடி பார்த்து அனுமன் கீ செயின் கிடச்சா வாங்கிக்கங்க. இல்லை அனுமன் கீ செயினே கிடைக்கல, எதனா ஒரு குட்டியாக ஒரு இது இருக்குதுன்னா கூட உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு அனுமன் படம் ஏதாவது சின்னதாக இருக்குதுன்னா கூட வச்சுக்கோங்க கையில். அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ வேணால் வச்சுக்கோங்க. அந்த கீ கூட இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம ஒரு பிரபஞ்சத்தினுடைய சாவியை திறக்க போகிறோம். நான் என் மைண்டில் இருக்கிற மாதிரியே நேற்று அந்த சினிமாவினுடைய முடிவில் அந்த கீயை பற்றி இது முடிவெல்லாம் ஆரம்பம்னு சொல்லிட்டு அவர் இந்த கீ இதில் தான் முடிக்கிறாங்க. அந்த இது கீயில் தான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்களா, பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவின்னு சொல்லிட்டு அந்த பிரபஞ்சத்தை திறக்கிறதுக்கான சாவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய லைஃப்பில் நிறைய கஷ்டம் வந்திருக்கும் இப்போல்லாம். அது முடிஞ்சிடுச்சின்னு நினைக்குங்க. அது முடிஞ்சிடுச்சின்னு நினச்சிக்கோங்க. அது இன்னையோடு முடிஞ்சிடுச்சின்னு நினச்சிக்கோங்க. நாளைக்கு எழுதுங்க. அதை ஒரு ஷார்ட்டாக தான் எழுத போகிறீங்க. அது முடிஞ்சிடுச்சின்ற மாதிரி மைண்டில் நினைக்கணும். ஆனால் எழுதும்போது இந்த புதிய இப்போ தான் ஆரம்பமாக போகுது உங்களுக்கு. ஒரு புதிய ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில் நாளைக்கு ஆரம்பமாக போகுது. அதுக்கான சாவி தான் நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கிறீங்க. இந்த புதிய ஆரம்பத்திற்கு நீம்கரோலி பாபா, இந்த நீம்கரோலி பாபா நீங்கள் அந்த புதிய ஆரம்பத்துக்கான சாவியை திறக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஷார்ட்டாக எப்படி சுருக்கி எழுதுனா கரெக்டாக இருக்கும். நானும் யோசிக்கிறேன், எப்படி சுருக்கி எழுதுனா ரொம்ப ஷார்ட்டாக வரும். ஏன்னா அது ஒரு 59 முறை எழுத முடியுமான்றது தான் எனக்கு. 59 முறை அது எழுதுனா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. அட்லீஸ்ட் அப்படி இல்லைன்னா 11 முறையாவது அது எழுதுங்கன்ற நான். எப்படின்னா என்னுடைய இந்த புதிய ஆரம்பத்துக்கான பிரபஞ்சத்தை இந்த சாவியை கொண்டு திறப்பதற்கு நீம்கரோலி பாபா நீங்கள் எனக்கு துணை புரியுங்கள் அப்படின்னு 11 முறை நீங்கள் நாளைக்கு எழுதுறீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வீராபுரம் சென்னை இது அந்த சுந்தரம் சத்ய சாய்பாபா இது சீரடி சாய்பாபாவையே முதல்ல உலகத்துக்கு பெருசாக தெரியாதப்போ நீம்கரோலி பாபா ரொம்ப வணங்கியவர் சீரடி சாய்பாபா. இது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் அந்த எழுத சொல்கிறது முக்கியம். ஆப்பிளும் வாழைப்பழமும் 5 வாங்கி 9 வாங்கி முடிஞ்சால் வாங்குங்க. இல்லைன்னா அது ரெண்டும் ஒன்று கூட வாங்குங்க. கட்டாயம் நாளைக்கு ஆஞ்சநேயர் கோயில் போகும்போது நீம்கரோலி பாபாவும் நினைக்கணும், நீம்கரோலி பாபாவா அனுமனை நினைக்கணும். அதுங்க எல்லாமே நீங்கள் அதை ஒன்றோடு ஒன்று நினைக்கணும். இது கூடவே நான் சொல்கிற சில விஷயங்கள் அவருடைய முன்ஜென்மம் அந்த யாழ்ப்பாணம் சொல்கிறதுனால இப்போ யாழ்ப்பாணம் கடையீர் சித்தர் யாழ்ப்பாணம் கடையீர் சித்தர் உடை சித்தர் அவரையும் நம்ம அதுக்கப்புறம் எப்படி வாராகி ஜாயின் ஆனாங்களோ, எப்படி இவங்க ஜாயின் ஆனாங்களோ அது மாதிரி நம்ம அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். ஜாயின் பண்ணும்போது சில மேஜிக் ஏற்படும், சில மிராக்கள் ஏற்படும். அதனால் அதை நம்ம ஜாயின் பண்ணி சொல்லணும். அது என்ன மாதிரின்னு அப்புறமா சொல்கிறேன். இப்போ வீடியோ பெருசாக போய்டுன்றதுனால இந்த நிறைய பேர் நம்ம கூட்டு சேர்க்கும்போது என்ன ஒன்று நேற்று சொன்னேன் பார்த்தீங்களா, கரெக்டாக இவர் தான் எத்துமே விசிட்டிங் கார்டை அவங்க பக்கத்தில் ராஜமாதங்கி மேலே வச்சு எடுக்க சொல்கிறாரு. அதனால் அந்த அம்மா ராஜமாதங்கி என்ன பண்ணுறாங்க, அந்த ராத்திரி அந்த பகவதின்றவங்க உடம்புல வாராகி எடுத்துன்னு போயிட்டு உட்கார வச்சிடறாங்கன்ற பாருங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி 2-3 பேருடைய அந்த இணைப்பு இந்த மாதிரி தேவைப்படும் நமக்கு. தயவு செஞ்சு என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.